இப்போ அதிகமாக என்ன பேசப்படுது அப்படின்னா, ஒருவேளை ட்ரம்ப் அரசாங்கம் இந்திய ஐடி நிறுவனங்கள் மீதும் வரி விதிச்சிருவாரோ. ஏன்னா இந்திய ஐடி சந்தை என்பது அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இங்கே போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்குற சமயத்தில் இந்திய ஐடி நிறுவனங்கள் மீதும் வரி விதிச்சிட்டார் அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த அவுட் சோர்சிங் நமக்கு குறைஞ்சிரும். அதனால இங்கேயும் ஐடி துறைகள்லையும் ஒரு நெகட்டிவான தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு செய்திலாம் வந்துட்டு இருக்கு சார். அது என்னதான் ட்ரம்ப் இன்னும் அறிவிக்கல அப்படின்னாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்கள்லாம் அதை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும்னு பார்க்கும்போது தான் இது குறித்தான உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? அழகு, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு உறவு என்பது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வெளிப்படையாக இதுவரை தெரிந்தது, பேசப்படுவது இந்த 25% வரி, கூடுதலாக 25% அபராத வரி. அப்போ இந்தியாவிலே உற்பத்தியாகும் பொருட்கள், அதனுடைய சந்தையின் பாதிப்பு, உற்பத்தி சார்ந்த கிட்டத்தட்ட $90 பில்லியன் ஏற்றுமதியின் பாதிப்பு. இது ஒருபுறம் இது தெரிந்தது. மறுபுறம் பார்க்கணும், கடந்த ஒரு 6 மாதங்களாக முதல்ல என்ன பண்ணாரு, அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவிற்கு பணத்தை அனுப்புவதென்றால் 5% வட்டி கொடுக்கணும்னு ஆரம்பித்தார். இரண்டாவது, அமெரிக்காவிற்கு மேல் படிப்பு செல்லக்கூடிய இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து அல்லது பொதுவாக வெளிநாட்டிலிருந்து அவர் கொண்டு போயிட்டாரே தவிர குறிப்பாக இந்தியர்கள், அவர்களது படிப்பு தொடர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். மூன்றாவது, விசா சம்பந்தப்பட்டது, H1B விசாவை சுருக்கியது அல்லது கிரீன் கார்டு ஹோல்டர்ஸை சுருக்கியது. மூன்றாவது, அதுவும் காலகட்டத்தை பார்க்கணும். ஏற்கனவே அமெரிக்காவில் பல பெரிய நிறுவனங்கள் ஆள் குறைப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற தருணம் இது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற பேரில் பல வேலைகள் போய்கொண்டிருப்பதை பார்க்குறோம். கொத்து கொத்தாக, கொஞ்சம் இல்லை, 1% 2% அங்கே இங்கேன்னு சில டிபார்ட்மெண்ட்டில் தேவையற்றதை கழிக்கிறது இல்லை, ஒரு மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே அழிவதை பார்க்குறோம்.